எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2019 குரூப் 2 அல்லது குரூப் 4 கண்டிப்பாக நமக்கு ஒரு ஜாப் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 ட்ரிக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அது என்னென்ன ட்ரிக்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நியூ புக்ஸ்லேருந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். சரி வாங்க நீங்கள் உள்ள ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இப்போ 2019 வந்து மே மாதம் குரூப் 2வும் ஜூன் மாதம் குரூப் 4ம் கால்பாராக சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம என்ன ஒரு ஃபஸ்ட்டு தாட் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கன்ஃபார்ம் 2019 ஒரு ஜாப், இதுதான் முதல் எண்ணம். அது குரூப் 2வாக இருக்கட்டும் இல்லை குரூப் 4ஆக இருக்கட்டும், இதை டார்கெட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, இப்போ ஒரு சிலவங்க தமிழ் வழியில் படிப்பாங்க, ஒரு சிலவங்க ஆங்கில மீடியமாக இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம லாங்குவேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி தமிழ் தானே நம்ம படிச்சிட்டோம்னு சொல்லி மெத்தனமாக இருக்கக்கூடாது. டெய்லி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். மூணாவது எப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுமே நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ் வந்து என்றைக்குமே 25 மார்க் மாறாது, தமிழ் வந்து 100 மார்க் மாறாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 50 to 25 வரும். மேக்ஸிமம் 18+ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் மேக்ஸும் நல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும். இது மூணுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாலுமே தமிழ் 100, மேக்ஸ் 25, 125, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 15 போட்டாலுமே 140 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கிறது ஒரு 75 கொஸ்டினில் மிச்சம் இருக்கிற ஒரு 50 நம்ம ஒரு 20 போட்டால் போதும், 160 நல்ல மார்க்கு. இதே மாதிரி நம்ம கரெக்டாக ஒன்று டார்கெட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கரண்ட் அஃபேர் மேக்ஸு தமிழ் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த குரூப் 2 வந்து 13+ கொஸ்டின் நியூ புக்லேருந்து கேட்டுட்டாங்க. அதனால் அப்போ ஒரு டேர்ம் தான் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு கால் ஃபார் ஆகவங்களையுமே 3 டேர்மும் முடிஞ்சிடும். அதனால் 3 டேர்மும் கரெக்டாக அட்டை டு அட்டை படிச்சிருந்தா தான் நமக்கு பெட்டர். ஏன்னா எந்த இதுலேருந்து கொஸ்டின் வரும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் தெளிவாக இருக்கணும் புது புக்கில். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று, டெஸ்ட் ப்ராக்டிஸ் கன்ஃபார்மாக வேணும். நம்ம டே பை டே டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ்க்கு ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கும். நன்றி. இது மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் பண்ணுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.